16ஆம் தேதியில பிறந்தவங்களுக்கான பிரத்யேக குறியீடுகள் சொல்லுங்க. 16ஆம் தேதி உங்களது குறியீடு எதுவாக இருக்கும், எதுவாக இருந்தால் வாழ்க்கை சிறக்கும் அப்படி என்று பார்த்தால் தூக்குனாங்குருவி. தூக்குனாங்குருவி. ஆமா, தூக்குனாங்குருவியினுடைய வாழ்க்கை ரகசியமானது. 16ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையும் ரகசியமானது, கண்டே பிடிக்க முடியாது. தூக்குனாங்குருவிக்கு இன்னொன்று சொல்லலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது இருக்கிற இடத்த ஒரு பர்டிகுலர் ஏரியா வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வசிக்கிற இடத்துல கண்டிப்பாக புதையல் இருக்கும். புதையல் கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய குறியீடு நீங்கள் பண்ணுறதில்ல, குறியீடு அது பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, மோஸ்ட் ப்ராபப்லி இந்த தேதியில் உள்ளவங்க பிஸ்னஸ் மேனாக தான் இருப்பீங்க. மேக்ஸிமம் 50% பிஸ்னஸ் மேனாக இருப்பீங்க. தூக்குனாங்குருவினுடைய உருவத்தை பொறித்து உங்களுடைய பிஸ்னஸ்லேயும் வைக்கலாம், நீங்களும் அதை பொறித்து வைத்தால் அதனுடைய பவர் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ லைஃப்பில் உங்கள் பவரோட அதனுடைய பவரும் சேர்ந்து கிடைக்கும். உங்களுடைய குறியீடு 16ஆம் தேதி பிறந்தவங்களுடைய குறியீடு தூக்குனாங்குருவி. 17ஆம் எண்ணிற்கு உரித்தான குறியீடு 17ஆம் தேதி அப்படி என்று எடுத்தால் ஆண் சிங்கம். ஆண் சிங்கம். ஆமா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஆணும் 17 பெண்ணும் 17 இருந்தா கண்டிப்பா அதான் நடக்கும். ஆமா, ரணகலமாயிடும். ஏன்னு கேட்டா என்ன இருக்குன்னாக்கா, யாரு அவர் பேச்சு அவங்களும் கேட்க மாட்டாங்க, இவங்க பேச்சு இவங்க கேட்க மாட்டாங்க, ஒருத்தர் பேச்சும் ஒருத்தர் கேட்க போறது இல்லை. 17 நம்பர் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா நீங்க வேற ஒரு இடத்துக்கிட்ட வேலை செய்யறா போல இருந்ததுன்னா லைஃப்ல அப்படியே தான் இருப்பீங்க கடைசி வரைக்கும். நான் ஒரு திட்டம் வேலை செய்யறீங்க, 30 வருஷமா இருக்கணும், அங்கே தான் செய்யணும். எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறதுக்காக 3 வருஷம் இருங்க, அப்புறம் வெளியே வந்துடுங்க, ஓனாக பிஸ்னஸ் பண்ணுங்க. அப்போ தான் அதுதான் உங்களுக்கு லைஃபு. பிஸ்னஸ் பண்ணால் எவ்வளோ இன்கம் இருக்கோ ஒர்க் பண்ணாலும் அதே இன்கம் இருக்கும். அப்போ அவங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. எய்தர் நீங்கள் இதையும் பண்ணணும் அதையும் பண்ணலாம் அப்படின்னு நிறைய சமாச்சாரம்லாம் இருக்குது. யார் யாருக்கு எதுங்கிறது சூட்டபோல அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணவே அதுவே ஃபஸ்ட்டு லைஃபுக்கு சக்ஸஸுக்கு இண்டிகேஷன். இன்னைக்கு அப்போ 17 பிஸ்னஸ் பண்ணால் தான் ஜெயிக்க முடியுமான்னு? எஸ், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாக்கா உங்கள் லைஃப் ஆரம்பிச்சிங்களா எங்கே இருக்கிறீங்களோ அதே இடத்துல கடைசி வரைக்கும் இருப்பீங்க. ஃபார்மேட் நியூமராலஜியின் அன்பு ரசிக பெருமக்களுக்கு இனிய வணக்கம். ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னாக்க குறியீடுகள் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குங்க. அந்த குறியீடுகள் ஜோதிடத்துல நட்சத்திர குறியீடுகளா கொடுக்கறாங்க. சரிங்க, ராசி நட்சத்திரமே தெரியல, எனக்கு குறியீடு கிடையாதா அப்படின்னு கேக்குறீங்களா? உங்களுக்காகவும் இருக்கு. டேட் ஆஃப் பர்த், நீங்க பிறந்த தேதி இருக்கு இல்லையா, அது தெரிஞ்சாலே போதுங்க. ஒவ்வொரு தேதிக்கும் பிரத்யேக குறியீடுகள் என் கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த குறியீடுகளை நாம எப்படி பயன்படுத்திக்கிறது, நமக்கே உரித்தான, நமக்கு வெற்றியை அள்ளித்தரக்கூடிய நமக்கான குறியீடு என்ன, இது குறித்த நிறைய விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம கூட நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் எங்களுக்காக மிகப்பெரிய வரம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லணும் சார். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னாக்கா லைஃப்ல சக்சஸ் வேணுங்கிறதுக்காக இங்க போறாங்க அங்க போறாங்க, கோடி கணக்குல செலவு பண்றாங்க. ஆனா கடைசியில துந்தனா, அதுதான் சார் உண்மை. கடைசியில உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கறதே ஒரு காணல் நீர் மாதிரி எட்டாக்கனியா தான் இருக்கு இல்லைங்களா? ஆனா இதை தேடி நீங்க எங்கேயுமே போவேன், உங்க வீட்டுல இருந்தபடியே சிம்பிளா நான் குறியீடுகள் கொடுக்குறேன், அதை மட்டுமே நான் சொல்கின்ற மெத்தட்ல நீங்க பயன்படுத்தி பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க அப்படின்னு அழகான விளக்கங்கள் கொடுக்குறீங்க சார். இன்னைக்கு நமக்கு 16ஆம் எண்ணிற்கான குறியீடுகள், 16ஆம் தேதியில பிறந்தவங்களுக்கான பிரத்யேக குறியீடுகள் சொல்லுங்க சார். 16ஆம் தேதி உங்களது குறியீடு எதுவாக இருக்கும், எதுவாக இருந்தால் வாழ்க்கை சிறக்கும் அப்படி என்று பார்த்தால் தூக்குனாங்குருவி. தூக்குனாங்குருவி. ஆமா, தூக்குனாங்குருவியா அப்படின்ட்டு யோசிப்பீங்க. தூக்குனாங்குருவிக்கும் 16ஆம் தேதிக்கும் எப்படி நீங்க 2 பேரும் கனெக்டிவிட்டி ஆவறீங்கன்னு பாருங்க. தூக்குனாங்குருவியினுடைய வாழ்க்கை ரகசியமானது. 16ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையும் ரகசியமானது, கண்டே பிடிக்க முடியாது. அவங்களுடைய லைஃப்பை மேக்ஸிமம் 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ஸு தான் இருப்பாங்க. 90 to 95% லேடிஸ் இருக்க மாட்டாங்க, ஜென்ஸு தான். லேடிஸினுடைய பர்சன்டேஜ் பர்த்து சொல்கிறேன், 5லேருந்து 10 தாசி 5 அவ்வளோதான், சிங்கிள் டிஜிட் தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் ஜென்ஸு தான் இருப்பாங்க. ரகசியமான வாழ்க்கையாக இருக்கும், கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் அதுக்காக நான் வேற நோக்கத்தில் சொல்லலை. நீங்கள் கூடயே க்ளோஸாக 20 வருஷம் 30 வருஷம் ஃப்ரெண்டுன்னுவாங்க. எங்கே போகிறாரு எங்கே வர்றாரு, இடம் ஒன்றும் எங்கேயும் போகல, வீட்டுக்கு தான் போகிறாரு, பிஸ்னஸ் தான் போகிறாரு, இப்படி தான் இருப்பாங்க.
ஆனா தெரியாது. அதே நேரத்துல தூக்குநாங்குருவியினுடைய வாழ்க்கை மாதிரியே அப்படியே ரகசிய வாழ்க்கைன்னு சொல்றது மட்டும் இல்ல. தூக்குநாங்குருவி வந்து இருக்கிற பறவையிலேயே வந்துட்டு தூக்குநாங்குருவி வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அதனுடைய கூடு கட்டுற விதமே வந்துட்டு ஒரு ஆர்கிடெக்சர் கூட கட்ட முடியாது, அவ்வளவு அழகா கட்டும். நிச்சயமா சார். எஸ். அதே மாதிரி 16ஆம் தேதியினுடைய அவங்களுக்குன்னு சொல்லிய திறமைகள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். அதுக்கு அதுக்கு ஒரு திறமை இருக்கிறதால அது கட்டுது. அதே மாதிரி இவங்ககிட்டயும் அந்த திறமை இருக்கும். அப்போ அது வந்து கூடு கட்டுதுன்றீங்க. அப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தானே போகுது, ஆர்கிடெக்சர்ன்றீங்க. ஆர்கிடெக்சர். அப்போ இவரும் பாருங்க ஒரு ஆர்கிடெக்சரா இருப்பாரு. பாதி பர்சன்டேஜுக்கு மேல ஆர்கிடெக்சரா தான் இருப்பாங்க. இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருப்பாங்க. இப்போ அவங்க பார்க்கும்போது ஆமா கரெக்டாக நாங்கள் அதில் தான் இருக்கோம், அப்போ நாங்கள் செய்கிறது கரெக்ட் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் வருவாங்க. அதே நேரத்தில் தூக்குநாங்குருவிக்கு இன்னொன்று சொல்லலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது இருக்கிற இடத்த ஒரு பர்டிகுலர் ஏரியா வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வசிக்கிற இடத்துல கண்டிப்பாக புதையல் இருக்கும். புதையல் கண்டிப்பாக இருக்கும். புதையல் அப்படின்னாக்கா உடனே நீங்கள் நிறைய பணம் நிறைய நகை அப்படிலாம் நினைக்காதீங்க. அது மட்டும்தான் இல்லை, அதுவும் இருக்கலாம். அதை தாண்டி இயற்கை கனிம வளங்களும் இருக்கலாம். அது ஒரு புதையல் தானே. அது நிச்சயமா இயற்கை கனிம வளங்களும் அது ஆனால் கண்டிப்பாக இருக்கும். பெட்ரோல் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் சார் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில. இல்லை, அதுக்கு வேணா நான் ஒரு எபிசோடே தனியாக சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இன்னும் 20 ஆண்டு கழிச்சு கண்டிப்பாக இப்போ எப்படி கல்ஃபில் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு அங்கே பெட்ரோல் கச்சா எண்ணெய் குரூட் ஆயில் எல்லாம் இருக்குங்களா, அப்படியே இந்தியாவில் இருக்கும். அடுத்த 20 ஆண்டு இந்தியா தான் வந்துட்டு உலகத்துக்கு பெட்ரோல் கொடுக்க போகுது. கண்டிப்பாக 20ன்றது ஒரு வருஷம் 2 வருஷம் இருக்கும். இப்பவுமே அதுக்கு உண்டான இதெல்லாம் இங்கே இருக்குது, நம்மகிட்ட எல்லாமே இருக்குது. ஃபுல்லாக பூமி கடியில் அது வந்துகிட்டே இருக்குது, வந்துகிட்டே இருக்குது, நிறைய இருக்குது. எந்த பகுதியில இருக்கு அப்படிங்கறத பத்தி ஒரு தனி எபிசோட் நீங்க எங்களுக்காகவே சொல்லணும் செய்து. இந்த புதையல் எபிசோட்னே நம்ம டைட்டில் வைக்கலாம். கண்டிப்பா வைக்கலாம். கண்டிப்பா நான் சொல்லணும்னு வச்சிருக்கிறேன். அடுத்து டைம் இல்ல, வேற ஒரு எபிசோட் தனியா தரேன். கேட்டதுக்காக அதுக்குள்ள வந்துட்டேன். ரைட். அதனால கண்டிப்பா அது இருக்கும். அதே மாதிரி 16ஆம் தேதி பிறந்தவங்களுக்கும் வாழ்க்கையில் அவங்க வாழ்ற வாழ்க்கையில ஒரு நாளாவது புதையலை கண்டிப்பாக அவர்கள் கண்டிப்பா கிட்டும். எப்படினாலும் நடக்கலாம். அந்த புதையல்லாம் உடனே பூமியிலேருந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. சம்பந்தமே இல்லாதவர் வந்து கூட உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பர்ட்டி கொடுக்கலாம். ஒரு ஜாக்பாட் இருக்கலாம். சம்பந்தமே இல்லை. இப்போ வெளிநாட்டில் இருக்கலாம், அங்கெல்லாம் லாட்ரி இருக்கு, லாட்ரிலையும் அடிக்கலாம். அது புதையல் தானே. எங்க இந்தியாவில் இல்லை, இந்தியாவில் தமிழ்நாட்டில் இல்லை, விட்டுருங்க, தமிழ்நாட்டில் இல்லை, அதுக்கு பதில் வேற கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு கிடைக்கணும், ஒரு டைலாக் தான், உங்களுக்கு கிடைக்கணும்னு அப்படி இருந்ததுனாக்கா கிடைச்சே ஆகும். அதுவும் புதையல் கிடைக்குன்னா கண்டிப்பாக இருக்கும். எஸ்பெஷலி 16ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு புதையல் ஒன்று உங்கள் வாழ்க்கையில் அது உண்டு. உடனே இப்போ எனக்கு 42 வயசு ஆகுதுங்க, இன்னும் நாங்கள் புதையலே பார்க்கல அப்படிலாம் 42 வயசு உள்ளவங்கலாம் கேட்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் உண்டு. அப்போது தூக்குநாங்குருவி அது வசிக்கிற இடத்துல எப்படி புதையல் இருக்கோ, 16ஆம் தேதி பிறந்த உங்கள் வாழ்க்கையிலையும் புதையல் ஒன்று உண்டு. அப்போது தூக்குநாங்குருவிக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு எப்படி கனெக்டிவிட்டி இருக்குது, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுடைய குறியீடு, நீங்கள் பண்ணுறதில்ல குறியீடு, அது பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, மோஸ்ட் ப்ராபப்லி இந்த தேதியில் உள்ளவங்க பிஸ்னஸ் மேனாக தான் இருப்பீங்க. மேக்ஸிமம் 50% மேல் பிஸ்னஸ் மேனாக இருப்பீங்க. தூக்குநாங்குருவினுடைய உருவத்தை பொறித்து உங்களுடைய பிஸ்னஸ்லேயும் வைக்கலாம். நீங்களும் அதை பொறித்து வைத்தால் அதனுடைய பவர் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ லைஃப்பில் உங்கள் பவரோடு அதனுடைய பவரும் சேர்ந்து கிடைக்கும். உங்களுடைய குறியீடு 16ஆம் தேதி பிறந்தவங்களுடைய குறியீடு தூக்குநாங்குருவி. அருமை சார். 16க்கு உரித்தான குறியீடு தூக்குநாங்குருவி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக 17ஆம் எண்ணிற்கு உரித்தான குறியீடு. கரெக்ட். 17ஆம் தேதி அப்படி என்று எடுத்தால் ஆண் சிங்கம். ஆமா. இந்த ஆண் சிங்கம் ஏன் ஆண் சிங்கம் அப்படின்னு சொல்றோம்னாக்கா, என்னங்க சிங்கனாக்கா 2 ஒன்று தானே, ஆண் சிங்கம் பெண் சிங்கம் எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு பார்த்தாக்கா, சிங்கம்னா 2 ஒன்று தான். ஆனால் அவங்களுக்குள்ளேயே ஆக்டிவிட்டிஸ்லாம் நிறைய இருக்கு. வேறுபாடுகள் இருக்கு, நிறையவே இருக்கு. நீங்க இப்ப சிங்கம் இருக்குதுன்னா அது வேட்டையாடுறது பெண் சிங்கம் தான் இருக்கும், ஆண் கிடையாது. அதுக்காக ஆண் சிங்கம் வேட்டையை ஆடாதுலாம் கிடையாது. சில இதுல பெரிய உருவத்தெல்லாம் ஆண் சிங்கம் தான் போகும். இப்போ பைசன் அந்த மாதிரி பெருசெல்லாம் இப்போ பெண் சிங்கமே போகுது, ஆண் சிங்கம் தான் முதல்ல போகும். பெண் சிங்கத்துக்கு எதனா ப்ராப்ளம் சொன்னால் ஆண் சிங்கம் உள்ள வரும். அது பொதுவானது. அது அனிமல் பிளான்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆனால் சப்ஜெக்ட் என்னன்னா, ஆண் சிங்கத்தினுடைய அதனுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் தான் சிங்கம், நான் தான் காட்டுக்கு ராஜா அப்படிங்கிறது அந்த ஒரு கர்ஜனை பண்ணுவோம், ரோரிங் கொடுக்கும் பாருங்க, கர்ஜனை. அந்த சவுண்டில் எல்லாரும் பயப்படுவாங்க. எவ்வளோ காட்டுக்கு வந்துட்ட மாட்டு
வெறும் சவுண்டு. அந்த சவுண்டே பயங்காட்டுறதுக்கு தான். 14ஆம் தேதி பேசினாவே அப்படி தான் பேசுவாங்க. 17ஆம் தேதி பேசுகிறவங்களே ஆண் சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி அவங்க தான் அந்த நம்பருங்கிறது காமிக்கிறதுக்கு அப்படி ஒரு கர்ஜி போவாங்க பாருங்கள். கூட இருக்கிறவங்க இத்தனை வருஷம் பழகணுமே, இது மாதிரி நீ பண்ணலை, இப்படி பேசிட்டியே அப்படின்ட்டு பயந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வரத்துக்கே பயப்படுவாங்க, பேசுறதுக்கே பயப்படுவாங்க, கிட்ட நிற்கிறதுக்கே பயப்படுவாங்க. சிங்கத்து மேலே என்ன ஒரு 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 மரியாதை இருக்கோ அந்த பயம் இவர் மேலே வந்துடும். யார்? 17ஆம் தேதி. அதுமாதிரி 17ஆம் தேதி மேக்சிமம் ஆண்களாக தான் இருப்பாங்க. தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்களா? எல்லாத்தையும் கண்ட்ரோல் வச்சிருவாங்க. எப்படி ஒரு ஆண் சிங்கம் எல்லாம் தான் கண்ட்ரோலில் வச்சுக்கிறோம். அது ஒன்றும் செய்யாது, அது பாட்டு போகும், அது பாட்டு வரும். ஆனால் மொத்தத்தையும் இது கண்ட்ரோல் வச்சுக்கிறோம். 17ஆம் தேதி பிறந்தவங்களும் நீங்களும் அதேமாரி தான் இருப்பீங்க. எம்ஜிஆர் எடுத்துங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 17 தான். மொத்தத்தையும் அவர் கண்ட்ரோலில் தான். ஆள் இப்போ இல்லை, இருந்தாலும் அவர் கண்ட்ரோலில் இருக்குங்கிற மாதிரி தானே இருக்குது. அதெல்லாம் இருக்கும். அப்படியே சும்மா அவரெல்லாம் சவுண்டு கொடுக்க மாட்டார், கொடுத்தானா அலறுவாங்க. அதுதான் உண்மை. 17ஆம் தேதி பிறந்தவனுடைய ஆப்டிடியூட்ஸ். ஆண் சிங்கம், ஆண் சிங்கத்துக்கு உண்டான உருவத்தை பொறித்து உங்களுடைய சின்னமாக குறியீடாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் உங்கள் பவரோட அந்த பவரும் கனெக்ட் ஆயிரும். உங்களுடைய சக்ஸஸு மேலும் வலுப்பெறும். உங்கள் சக்ஸஸை யாரும் தடுக்க முடியாது. வெற்றியை கடந்து செல்லுவீங்க. அந்த வெற்றியை யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா ஆண் சிங்கத்தை போய் யாரும் அப்படி வரலாறு இல்லை. ஆண் சிங்கத்தை போயிட்டு இன்னொன்று போய் அடிச்சிருச்சு, ஒரு நரிய அடிச்சிருச்சு, இப்போ ஒரு இது அப்படிலாம் கிடையாது. 2 ஆண் சிங்கங்களான சண்டை போடுமே சார், பயங்கர மோதிக்கும். 2 17 மோதிப்பாங்களா சார் ஒன்னா இருந்தா? இல்லை, அதாவது அதுக்குன்னு நம்ம ஒன்றை கம்பேர் பண்ண போகும்போது அதனுடைய ஆட்டிடியூட் அவ்வளோதான் எடுத்துக்கிற மொழிய. அது அனிமல்ஸ், அது நம்ம ஹியூமன் பீயிங்கு, மனுஷன் நம்ம ஹியூமன் பீயிங்கு. அதை மற்றதெல்லாம் சிந்திக்க முடியாது. நம்மள மாதிரியே அது சிந்திச்சுன்னா நம்மள மாதிரி பேண்ட் ஷர்ட்டை போட்டு இங்க வந்துடும். அது இல்ல, எனக்கு டவுட் வந்துருச்சுன்னா ஒரு குடும்பத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சப்போஸ் 17ல பிறந்திருந்தாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு. கஷ்டம் தான் அது. நீங்க கேட்கிற கேள்வி இப்படி சொல்லலாம். ஒரு வீட்டுல ஹஸ்பண்டும் 17 ஒய்ஃபும் 17ன்னா அப்போ ஆண் சிங்கம் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களான்னா அதுல ஒன்றும் டவுட் இல்லை. அதே மாதிரி சிங்கன் ஃபேமிலின்னு இருக்கு இல்லைங்களா, அது வாழ்ற அந்த ஒவ்வொருத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரி அந்த சிங்கத்துக்கும் வாழ்றதுக்கு நிறைய இருக்கு. அது ஓகே சொல்கிறேன். அது அவ்வளோதான், ஒரு குறிப்பிட்டது வரைக்கும் தான். அவங்க மீதி எல்லாம் நம்ம ஹியூமன் பீயிங் உண்டானதெல்லாம் இருக்கும். அதான் நீங்கள் உங்கள் கேள்விக்கு அப்படி கூட எடுத்துக்கலாம். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஆணும் 17 பெண்ணும் 17 இருந்தால் கண்டிப்பாக அதான் நடக்கும். ஆமாம், ரணகலமாக ஆயிடும். ஏன்னு கேட்டால் என்ன இருக்குன்னாக்கா, யார் அவர் பேச்சு அவங்களும் கேட்க மாட்டாங்க, இவங்க பேச்சு இவங்க கேட்க மாட்டாங்க, ஒருத்தர் பேச்சும் ஒருத்தர் கேட்க போகிறது இல்லை. அப்போது அது என்ன ஒன்றாக்கா, ஃபேமிலி லைஃப்னாவே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போகிறது தான். ஒரு முறை நான் கேட்டுக்கிட்டேன், ஒரு முறை நீ கேளு, அதுதான் அர்த்தம். அது சும்மா நானே கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான். ஆனால் அந்த 17ன்னு வந்துருச்சுன்னு வைங்களேன், அதுக்கு முன்னாடி எந்த நம்பர் இருந்தாலும் நான் தான் 17 அப்படிங்கிறத காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இதை பார்த்துட்டோன்னா 17ஆம் தேதி என்ன நம்மளை பற்றி மொத்தத்தையும் ஒரு உடச்சி போட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உண்மை தானே சொல்கிறேன். ஸோ எனக்கோ அதனால் 17ன்னு உங்களுடைய குறியீடு ஆண் சிங்கம். அந்த உருவத்தை உங்களுடைய தொழில் பிஸ்னஸ்லேயும் வச்சுக்கிடலாம், பிஸ்னஸ் பண்ணவங்க நீங்களே உங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். அதே நேரத்தில் இன்னொரு டிப்ஸ் கூட சொல்லிக்கலாம். 17 நம்பர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வேறு ஒரு இடத்துக்கிட்ட வேலை செய்கிறா போல இருந்ததுன்னா லைஃப்பில் அப்படியே தான் இருப்பீங்க கடைசி வரைக்கும். நான் ஒருத்தட்ட வேலை செய்கிறேங்க, 30 வருஷமாக இருக்கிறேன், அங்கே தான் செய்யணும். எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறதுக்காக 3 வருஷம் இருங்க, அப்புறம் வெளியே வந்துடுங்க, ஓனாக பிஸ்னஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அதுதான் உங்களுக்கு லைஃபு. நம்ம பொதுவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்தந்த தேதிக்கு நீங்கள் ஓனாக பண்ணுறதா இல்லை, சில பேர் இருப்பாங்க, சில டேட்டெல்லாம் இருக்கும், அவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணால் அவங்களுக்கு சரியாக இருக்குன்னா அப்படியே போயிட்டே இருக்கலாம். சில நம்பர் இருக்குது, பிஸ்னஸ் பண்ணால் எவ்வளோ இன்கம் இருக்கோ ஒர்க் பண்ணாலும் அதே இன்கம் இருக்கும். அப்போ அவங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. எய்தர் நீங்கள் இதையும் பண்ணலாம் அதையும் பண்ணலாம் அப்படின்னு நிறைய சமாச்சாரம்லாம் இருக்குது. யார் யாருக்கு எதுங்கிறது சூட்டபுளோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணவே அதுவே ஃபஸ்ட்டு லைஃபுக்கு சக்ஸஸுக்கு இண்டிகேஷன். என்னைக்கோ அப்போ 17 பிஸ்னஸ் பண்ணால் தான் ஜெயிக்க முடியுமான்னு? எஸ். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாக்கா உங்கள் லைஃப் ஆரம்பிச்சிங்களா எங்கே இருக்கிறீங்களோ அதே இடத்துல கடைசி வரைக்கும் இருப்பீங்க. நீங்கள் அதுலேருந்து வெளியே வரத்துக்குனாக்கா இண்டிபெண்ட்டாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுங்கள், வந்துடலாம். உங்கள் பிஸ்னஸுக்கு நீங்கள் தான் ராஜா. அதுவும் ஆண் சிங்கம் ராஜா மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த குறியீட்டை நீங்கள் பயன்படுத்தினா நிஜமாகவே ராஜாவாக இருக்கலாம்.
தி லைன் கிங் அப்படின்னு சொல்லிட்டீங்க சார். நமக்கு நிச்சயமா இன்னொரு ஒரு எபிசோட்ல பேசணும் சார். எந்த நம்பர்ல பிறந்தவங்க வந்து யாரெல்லாம் பிசினஸ் பண்ணலாம், யார் அந்த பக்கம் போகவே கூடாது, யாருக்கு ரெண்டுமே செட் ஆகும், இது குறித்த விளக்கங்களும் சொல்லும். கூடவே அடிஷனலா வந்து எந்த பிசினஸ் யாரு பண்ணலாம், ஏன்னா பிசினஸ்லயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இல்லைங்களா, எந்த எண்ணில் பிறந்தவர்கள் எந்த ஜானரா ஆஃப் பிசினஸ் சூட் பண்ணணும் அப்படிங்கறதும் நீங்க எங்களுக்காகவே சொல்லணும் சார். நிச்சயமா இன்னைக்கு வந்து இன்னொரு எபிசோட்ல சொல்லுவோம். இன்னொரு எபிசோட்ல எஸ் சார், நேரமின்மை காரணமாக நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. அடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸ்ல நீங்க எங்களுக்காக 18 முதல் 31ஆம் எண் வரைக்கும் அவங்களுக்கான பிரத்யேக குறியீடுகள் என்ன, இதெல்லாம் வந்து நீங்க பல ஆண்டு காலம் கடும் தவம் இருந்து கண்டுபிடித்த ஒரு பொக்கிஷ பெட்டகங்கள் சார். நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு கண்டுபிடிச்சதை எங்களுக்கு இந்தாங்கப்பா அப்படின்னு ஒரு கேக் ஊட்டி விடுற மாதிரி கொடுத்துடுறீங்க. அதற்காக முதற்கண் கோடான கோடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் சார். என்னங்க எவ்வளவு தெளிவான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா. இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸ்ல இன்னும் சுவாரஸ்யமான விளக்கங்கள் உங்களுக்காகவே லைனப் ஆகி வந்துட்டே இருக்கு. மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.